12 ராசிகளுக்கான இன்றைய பலன்களை தற்போது பார்க்கலாம். தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 3/2/2024 சனிக்கிழமை, விசாகம் நட்சத்திரம் இரவு 3:05 வரை, பிறகு அனுஷம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறது அங்கவியல் தொடர்ச்சியாக சொல்ல போகிறேன். பொதுவாக சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரத்தை பற்றி தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு வர்றேன், ஒவ்வொரு நாள் சொல்லிக்கிட்டு வர்றேன். இந்த சாமுத்திரிகா லட்சணத்தில் இந்த மாதிரி உருவ அமைப்பு இருந்தால் இந்த மாதிரி அவர்களுக்கு குணங்கள் வாய்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி. அந்த காலத்தில் ஜோதிடம், எண்கணிதம், ஆன்மீகம், புரோனாலஜி, அஸ்ட்ராலஜி, ஜெம்மாலஜி, கிராஃபாலஜி எல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இது ஒரு அங்கவியலுங்கிறது. இது ஒன்று. நம்ம உடல் உறுப்புகள் எப்படி இருந்தால் நல்லது, கை நீளமாக இருந்தால் என்ன இருக்குது, முழங்காலுக்கு கீழே வர கை நின்று இருந்தால் அவங்க ரொம்ப வசதியானவர்களாக இருப்பார்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் 90% இது வந்து சரியாக வருது. நம்மளுடைய அனுபவத்தில் பார்க்குற பொழுது பலருடைய உருவங்களை பார்த்து நம்ம எடை போடுவதற்கு உதவியாக இருக்குது. கிளிமூக்கு சிலருக்கு இருக்குங்கிற பற்றி முன்னாடி சொன்னேன். அப்படி கிளிமூக்கு இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு மூக்கை பற்றி சொல்கிற போது சொல்கிறாங்க, கிளிமூக்கு பெற்றவர்கள் அறிவில் கூர்மை, கேட்டவர்க்கு யோசனைகள் சொல்லும் தன்மை. நல்ல கூர்மையான அறிவு இருக்குமா, நல்ல யோசனை சொல்வார்கள், யோசனை சொல்வதிலே அசகாய சூரர்களாக இருப்பார்களாம். அழியாத புகழுடையார், மக்கள் போற்ற அவனியினை ஆளுகின்ற வலிமை மிக்கார். ஏதாவது ஒரு பொறுப்பு அவர்களுக்கு இருக்கு, நாட்டுப்பற்று மிக்கவர்களாக இருப்பார்களாம். மூக்கு நீண்ட மனிதர்களோ நண்பரானால் முன்னதாக வரும் துயரை எடுத்துரைப்பார். அவர்களுக்கு கனவெல்லாம் கண்டா பலிக்குமா. ஒருத்தரோட பழகிற போது உனக்கு இப்படி ஒரு இது, நீ இப்படி நடந்துக்குன்னா இப்படி இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு அவங்க எடுத்துரைப்பாங்களாம். முன்னதாகவே உங்களுக்கு சில அறிவிப்புகள் எல்லாம் ஆகும் அப்படின்னு. மூக்கு நீண்ட மனிதர்களோ நண்பரானால் முன்னதாக வரும் துயரை எடுத்துரைப்பார். ஆக்கப்பூர்வமாக அவர் சிந்திப்பார்கள். அடுத்தவருக்கு சேவை செய்யும் மனம் படைத்தார். அது மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வாங்க. தன்னால் முடிஞ்ச வாயுதவி கையுதவின்னு இல்லை, எல்லா உதவிகளும் செய்யக்கூடிய ஆற்றலும் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அதே நேரம் சில பேருக்கு பாருங்கள், கொஞ்சம் சப்ப மூக்காக இருக்கும். அப்படி அவங்க நாப்பில் இருக்குமாங்க. பொண்ணு பார்க்குற போது சொல்லுவாங்க, பொண்ணு எல்லாம் நல்லா இருக்குது, கண்ணு காதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் மூக்கு மட்டும் கொஞ்சம் சப்பட்டையாக இருக்குது, அதனால் அடுத்த பொண்ணு பார்க்குற மாதிரிலாம் அந்த குறை சொல்லுவாங்க. ஆனால் இறைவன் படைத்த அங்கங்கள், அதில் நம்ம குறை சொல்லக்கூடாது. இப்படி இருந்தால் அவர்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கைங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்பை மூக்கு பெற்றவர்கள் குடும்பத்தாரை சார்ந்திருக்கும் குணமுடையார், திறமையெல்லாம் அர்ப்பணிப்பார் பிறருக்கே என்று சொல்வார். கொஞ்சம் மூக்கு அவங்க நாப்பில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க தன்னிச்சையாக இயங்க முடியாதா, பிறரை சார்ந்தே இருக்கணுமா. அப்படி சார்ந்திருப்பது மட்டுமல்ல, வாழ்க்கையே பிறருக்காக அர்ப்பணிக்கிறவர்களாக மாறியதாகலாம். ஆகையினாலே அர்ப்பணிப்பார் பிறருக்கே என்று சொல்வார். ஆனாலும் பின் வாழ்க்கை நலமாய் மாறும். ஒரு 50 வயசுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்படி அங்கவியல்ல அழகான கருத்துக்களை எல்லாம் நிறைய எடுத்துரைத்திருக்கிறார்கள். இவற்றை பற்றியெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மனக்கசப்பு மாறுகின்ற நாள். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். கூட்டு முயற்சியிலே வெற்றி கிடைக்கும். இதுவரை தாமதித்து வந்த ஒரு சில காரியங்கள் இன்று தடையில்லாமல் நடைபெறும். ராசியிலேயே குரு இருக்கும் பொழுது நீங்கள் யோசிக்காமல் புது முயற்சிகளில் ஈடுபடலாம். நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு உண்டு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்லவர்களின் தொடர்பால் நலம் கிடைக்கின்ற நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். அயல் நாட்டிலிருந்தும் அயல் மாநிலங்களிலிருந்தும் கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். ராகு 11 இருப்பதனாலே இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும். இன்று நல்ல நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 9 இருக்கும் சனியால் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வருமான பற்றாக்குறை அகலும். வரவறிந்து செலவு செய்ய முன் வருவீர்கள். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலும். பூர்வீக சொத்து தகராறுகள் மாறும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆதாயம் தரும் தகவலில் அக்கறை காட்டுகின்ற நாள். இன்று ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதிகாலையிலேயே அனுமனை வழிபடுவது நல்லது. கரண்ட சேமிப்புகளை ஈடுகட்ட புது முயற்சிகளை எடுப்பீர்கள். வியாபார போட்டிகள் அதிகரிக்கத்தான் செய்யும் என்றாலும் கூட போட்டிகளை முறியடிக்கும் விதத்தில் உங்களுடைய திறமை பளிச்சிடப் போகிறது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 8லே ராகு, அஷ்டமத்தில் ராகு இருந்தால் அலைச்சல் கூடுதலாக இருக்கும். தேவையில்லாத வீண் அலைச்சலும் வரும், வீண் விரயங்களும் வரும், வீண் வாக்குவாதங்களும் வரலாம். மிக மிக கவனம் தேவை. பொருளாதார பற்றாக்குறை உண்டு. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உருவாகலாம். இன்று சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானை வழிபட்டால் சஞ்சலங்கள் தீரும்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது, விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள். இன்று உங்களுக்கு நெருக்கடி நிலை அகலப் போகின்றது. பொதுவாக தனவரவு தாராளமாக வந்து சேரும். தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கின்றார். புதிய தொழில் தொடங்கலாமா அல்லது தொடங்கிய தொழிலையே நல்ல முறையில் விரிவு செய்யலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள், கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள். இன்று இனிய நாள். துலாம் ராசினியர்களே, ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தினர் எண்ணத்தையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். அது மட்டுமல்ல, சாதுரியமாகவும் சமயோஜிதமாகவும் செயல்படுவீர்கள். குருச்சந்திர யோகம் இருப்பதால் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள், காதுகுத்து விழா அல்லது உங்கள் கடமையில் தொய்வு இருந்தால் அது தொய்வு இல்லாமல் நடைபெறக்கூடிய சூழல், இப்படி ஒரு நல்ல சம்பவங்களே இன்று தொடர்ந்து நடைபெறப் போகின்றது. இருந்தாலும் கிழமை சனி என்பதாலே சனி பகவானை கும்பிடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள். இன்று லாபஸ்தானத்திலே கேது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புதிய திருப்பங்கள் பலவும் காணப்போகின்றீர்கள். சுப செலவுகளும் உண்டு. தொலைதூரத்திலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்றும் சிந்திப்பீர்கள். 2ஆம் இடம் எனப்படும் வாக்கு, தனம், குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும் இடத்தில் சுக்கிரன் இருக்கின்றார். எனவே இல்லற வாழ்க்கையில் இல்லறத்தை நல்லறமாக நடத்துவீர்கள். கல்யாண வயது வந்தும் இன்னும் கல்யாணம் முடியவில்லையே, இப்படி பல வாய்ப்புகள் வந்து தள்ளி போகிறதே என்று நினைத்தவர்களுக்கு இன்று கைகூடலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை குறையும். மேலும் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். இந்த நாளில் கிழமை சனி என்பதனாலே நீங்கள் அனுமன் வழிபாடும் விநாயகப் பெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, ராசியிலேயே 6க்கு அதிபதி சுக்கிரன். மறைமுக எதிர்ப்பு உண்டு. சில நல்ல காரியங்கள் கடைசி நேரத்தில் தட்டிவிட்டு போகலாம். வம்பு வழக்குகள் வீடு தேடி வரலாம், வாயில் தேடி வரலாம். அது மட்டுமல்ல, ஏற்றுவரை நண்பராக இருந்தவர் இன்று பகையாக மாறலாம். சுக்கிரபலம் உங்கள் 6ல் இருப்பதன் காரணத்தினாலே வீண் செலவுகளும் விரயங்களும் உண்டு. மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் புதனும் உங்கள் ராசிக்குள் இருக்கிறார். அஷ்டமாதிபதியும் இருக்கிறார். 4, 11 அதிபதியும் இருக்கிறார்கள். 6 அதிபதியும் இருக்கிறார்கள். 6, 8, 12 அதிபதிகள் ஒன்று கூடினால் விபரீத ராஜயோகம். அந்த அளவிலே 6 அதிபதியும் 8 அதிபதியும் ஒன்று கூடுவதனாலே நீங்கள் திட்டமிடாது செய்ய காரியங்களில் வெற்றி கிடைக்கும். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக வந்து விளங்குவார்கள். அரசியலில் ஈடுபட்டவர்களுக்கு திடீரென புதிய பொறுப்புகள் வரலாம். காரிய வெற்றி கிடைக்கின்ற இந்த நாள் ஒரு கனிவான நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நேற்று மறதியால் விட்டு போன பணியை இன்று செய்து முடிக்கின்ற நாள். வருமானம் பெருக நண்பர்கள் வழிகாட்டுவார்கள். புதிய தொழில்நுட்பம் பற்றி நீங்கள் அறிந்து கொண்டு தொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். அஷ்டமத்தில் கேது இருப்பதால் பயணங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் எல்லை மீறி பழகியவர்களால் தொல்லைகளும் உண்டு. கவனம் தேவை. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் உங்களுக்கு திருப்தியாக இருக்காது. மேலும் சொந்தங்களாலும் சுற்றத்தாராலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு திடீர் தாக்குதல்கள் வரலாம். நீங்கள் செய்யாத குற்றத்துக்கு ஆளாகும் சூழல் கூட உண்டு. ஏனென்றால் சந்திராஷ்டமம் என்பதால் பணிபுரியும் இடத்தில் பதட்டம் கூடாது. மேலதிகாரிகள் கவனித்துக் கொண்டிருப்பார்கள். எனவே நீங்கள் எதை செய்தாலும் அதற்கு குற்றம் குறை காணுவார்கள். எனவே இன்று நீங்கள் நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். 7 சனியும் நடைபெறுகிறது. இன்று சனிக்கிழமையும் இருப்பதனாலே காலை நேரத்திலே ஆனைமுகப் பெருமான், பிறகு அனுமன், அதற்கு பின்னால் சனி பகவான், இந்த 3 தெய்வ வழிபாடுகளையும் இன்று முறையாக நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும், வளர்ச்சி கூடும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.